ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டே 17. இன்றைக்கி என்ன ஸ்பெஷலுங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் ஜவ்வரிசி பாயாசம் செஞ்சுக்கிட்டேன். அந்த பாயாசத்துலேயே நான் பாதி எடுத்து பாயாசமாகவும் எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் மீதி பாதி வந்து ஃபலூதா செஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு நான் அதெல்லாம் தனியாக வந்து ஃபலூதா வீடியோ நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஃபலூதாவுக்கு நான் கடல் பாசி தேவைன்னு கடல் பாசி வந்து செஞ்சுக்கிட்டேன். கடல் பாசி கலராக வேணும். அதனால் ஃபஸ்ட்டு காய்ச்சி இதுலேயே நான் கலர் போடாமல் நான் தனித்தனியாக பவுலில் போட்டு நான் கலர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபலூதா செய்கிறதுக்கு கொஞ்சம் கடல் பாசி திக்காக காய்ச்சணும். எங்களுக்கு திக்காக இருந்தால் பிடிக்காது. அதனால் நான் கொஞ்சம் வந்து லேசாக தான் நான் காய்ச்சிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் திக்காக காய்ச்சிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் பவுலில் போட்டு நான் செட் பண்ணிக்கிட்டேன். கலர் ஆட் பண்ணி கொஞ்சம் கலர் ஆட் பண்ணால் தான் ஃபலூதாவுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கலர் கண்டிப்பாக இது ஆட் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு நான் இது எல்லாத்தையுமே செட் பண்ண விட்டுட்டேன். இது ஆறட்டும். அடுத்தது நான் அரிசி கஞ்சி இருந்துச்சு, அதுவே வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் சூடு பண்ணிக்கிட்டேன். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கொஞ்சம் திக்னஸாக ஆயிடுது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கட்டியாக இருக்கும். ஒரு சில சமயம் ஒரு இடத்துல நின்றுக்கும். அதெல்லாம் நல்லா நசுக்கி விட்டு நான் வந்து சூடு பண்ணிக்கிட்டேன். எங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி லேசாக இருந்தால் தான் பிடிக்கும். கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா அவ்வளோவா யாரும் விரும்ப மாட்டாங்க. சோயா பீன்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். அது முளைக்கட்டுன்னு நினச்சேன், முளைக்கட்டவே இல்லை நான் இன்றைக்கி. அதனால் அதையும் நான் ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிட்டேன். முளைக்கட்டுறதுக்குலாம் ஒரு 2 நாள் ஆகுமா என்னன்னு தெரில. எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி அதையும் நான் அடுப்பில் வச்சு குக்கரில் வச்சு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா பயிர் வகைகள்லாம் வேக வைக்கும்போது கொஞ்சம் நல்லா வந்து வேக வச்சா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் சோயாபீன்ஸ் வெந்துருச்சு. அதையும் வந்து நான் தாளிச்சுக்கிட்டேன். வெங்காயம் போட்டு எப்பவும் போல் யூஸ்ஃபுல்லாக செய்கிற மாதிரி தான். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதில் வந்து நான் கொஞ்சம் லாஸ்ட்டாக பாவ் பாஜி மசாலா மட்டும் போட்டேன், மசாலா பவுட்ரு. இந்த மாதிரி பாவ் பாஜி மசாலா பவுட்ரு போடும்பொழுது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. கரம் மசாலா தூள் போடுவாங்க ஒரு சிலர், கறி மசாலா தூள் போடுவாங்க. நான் பாவ் பாஜி மசாலா தூள் தான் போட்டுக்கிட்டேன். கடுகுலாம் போட்டு தாளிக்கல, வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டால் போதும் இதுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு இது நல்லா வந்து வதக்கி நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுனாலே டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இதுக்கெலாம் போடவே தேவையில்லை. எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சுண்டலுக்கெலாம் போட தேவையில்லை. அப்புறம் இது போட்டதுக்கப்புறம் நம்ம சுண்டல் போட்டதுக்கப்புறம் சோயாபீன்ஸ் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்குங்க. இல்லைன்னா ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வந்து வதக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி நல்ல கிரேவி மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஏதோ ஒரு பயிர், வீட்டில் இருக்கிற பயிர் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 100 கிராம் போட்டிங்கனாலே போதும், நல்லா நிறையா வரும். ஏன்னா கஞ்சிக்கு வந்து பஜ்ஜி வடை அந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடும் பொழுது அதை விட இது ரொம்பவே ஹெல்த்தி. இது கஞ்சிக்கு போட்டு சாப்பிடும்பொழுது இன்னும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. நமக்கு வந்து ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா நோன்பு வச்சுருக்கிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நமக்கு எப்போவுமே நம்ம சாப்பிடணும். அப்புறம் பொண்ணுக்காக நான் பஜ்ஜி போட்டுக்கிட்டேன். பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் வெங்காய பஜ்ஜியும் போட்டுக்கிட்டேன். சும்மா அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். பஜ்ஜி போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெயெலாம் வந்து நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் வந்து மாற்றிக்குவேன். இப்போ இந்த எண்ணெயை யூஸ் பண்ணேன்னா மறுபடியும் அந்த எண்ணெயை நான் சமையலுக்கு யூஸ் பண்ணி காலி பண்ணிடுவேன். ஒரு 2 நாள் வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு வரும் 2 நாளைக்கு. ஏன்னா இப்போ இந்த பஜ்ஜியில் எல்லாமே போடுறனால ஒரு வாரத்துக்கு 1 லிட்ரு வரும். ஏன்னா இந்த ரம்ஜான் டைமில் எனக்கு. அப்புறம் ஃபலூதா மிக்ஸ் வந்து நான் இதுலேயே வச்சு செஞ்சுக்கிட்டேன். ஃபலூதா வந்து நம்ம கடல் பாசிலாம் செட் ஆகிடுச்சு. அதை எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ஒரு பவுலில் போட்டு செட் பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசி கஞ்சி பாயாசம், அப்புறம் ஜம்ஜா விதை, பாதாம் பிசின் இது எல்லாத்தையுமே போட்டு இது என்னோடய ஸ்டைலு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்பொழுது கடைசீட்டில் வந்து ஐஸ்கிரீம் இருந்தால் ஊற்றிக்குங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும் இதுவே. அப்புறம் எசன்ஸு வந்து ரோஸ் எசன்ஸ் ஊற்றிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ஃபலூதா மிக்ஸு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் இஃப்தார் ஸ்பெஷலு பஜ்ஜி, ஃபலூதா ஹோம்மேட் ஃபலூதா இது. அப்புறம் சோயாபீன்ஸு, மாதுளம்பழம், சோயாபீன்ஸு சுண்டலும் மாதுளம்பழம் அறுத்து வச்சுருந்தோம். அப்புறம் தர்பூசணி, நெக்ஸ்ட்டு இந்த பாயாசமும் கொய்யாப்பழம் உப்பு மிளகாத்தூள் போட்டு அறுத்து வச்சுருந்தேன். அது அந்த மாதிரி நான் இனிமேல் செய்யவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா உப்பு மிளகாத்தூள் போட்டு நோன்பு திறந்தது சாப்பிடும்போது ரொம்ப வயிறு நாக்கெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அரிசி கஞ்சி, அப்புறம் சுண்டல். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் இஃப்தார் ஸ்பெஷலு.
இன்றைக்கான இஃப்தார் ஸ்பெஷலை சிறப்பாக்கி கொடுத்த அல்லா தாலாவிற்கு நன்றி செலுத்திட்டு நாங்கள் நோன்பு திறக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்ன இஃப்தார் ஸ்பெஷலுங்கிறத பார்த்துடலாம். அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டுடே ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்கு வரும்.